ஓம் சாந்தி. 8-4-2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தேக அபிமானத்தின் கதவுகளை மூடிவிட்டீர்கள் என்றால் மாயையின் புயல் வருவதும் நின்றுவிடும். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு விஷாலமான புத்தி இருக்கிறதோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில்: அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்களுக்கு நாள் முழுவதும் சேவைக்கான சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். செகண்ட் பாயிண்ட், அவர்களால் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. தேர்ட் பாயிண்ட், அவர்களுடைய புத்தியில் எப்படி முழு உலகத்தையும் முற்றுகையிட்டு அனைவரையும் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக ஆக்குவது என்பது இருக்கும். அவர்கள் உலகத்தை துக்கதாமத்திலிருந்து சுகதாமமாக ஆக்கும் சேவை செய்து கொண்டே இருப்பார்கள். ஃபோர்த் பாயிண்ட், அநேகரை தனக்கு சமமாக ஆக்கிக் கொண்டே இருப்பார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய துக்கம் சதா காலத்திற்கும் முடிந்துவிடும். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அனைவரையும் சகோதர சகோதரர்கள் என்று பாருங்கள். அப்போது தேகத்தினுடைய பார்வை, உள்ளுணர்வு எல்லாம் மாறிவிடும். தந்தையும் அஷரீரியாக இருக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்களும் அஷரீரியாக தான் இருக்கிறீர்கள். தந்தை ஆத்மாக்களை தான் பார்க்கிறார். அதாவது அனைவரும் அழியாத சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கும் ஆத்மாக்கள் என்று பார்க்கிறார். நீங்களும் கூட ஆத்மா சகோதர சகோதரர் என்ற பார்வையில் பாருங்கள். இதில்தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. தேக அபிமானத்தில் வருவதினால்தான் மாயையின் புயல் வருகிறது. இந்த தேக அபிமானத்தின் கதவை மூடிவிடுங்கள். அப்போது மாயா வருவது நின்றுவிடும். இந்த ஆத்ம அபிமானியாக ஆகுவதற்கான படிப்பினையை முழு கல்பத்திலும் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தந்தைதான் குழந்தைகளுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது நாம் நரகத்தின் கரையை விட்டுவிட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இந்த இடைப்பட்ட புருஷோத்தம சங்கம யுகம் முற்றிலும் தனிப்பட்டதாக இருக்கிறது. உங்களுடைய படகு நடுக்கடலில் இருக்கிறது. நீங்கள் கலியுகத்தினரும் இல்லை, சத்யுகத்தினரும் இல்லை. நீங்கள் மிக உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள். பிராமணர்கள் மிக உயர்ந்தவர்கள், உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். இது உங்களுடைய குஷிக்கான யுகமாகும். எந்த விஷயத்திற்கான குஷி இருக்கிறது? பகவான் நம்மை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் முழு சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. இப்பொழுது நாம் பிராமணர்கள், பிறகு நாமே தேவதைகள் ஆகிறோம் என்பதை அறிவீர்கள். முதலில் நம்முடைய வீடான ஸ்வீட் ஹோமிற்கு செல்ல வேண்டும். பிறகு புது உலக ராஜ்யத்திற்கு வர வேண்டும். பிராமணர்களாகிய நாம் தான் சுயதர்ஷன சக்கரதாரிகள். நாம் தான் இந்த குட்டீகரண விளையாட்டை விளையாடுகிறோம். இனிமையான குழந்தைகளே, இது உங்களுடைய மிகவும் அன்பான குடும்பம். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் மிக மிக அன்பானவர் ஆக வேண்டும். பாபா இனிமையானவர்,
எனவே குழந்தைகளையும் அதுபோல் இனிமையானவர்களாக ஆக்குகிறார். ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது. எண்ணம், சொல், செயலால் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை யாருக்கும் ஒருபோதும் துக்கம் கொடுப்பதில்லை. எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். இந்த நினைவின் மூலம்தான் உங்களுடைய படகு கரை சேரும். இது நினைவு யாத்திரையாகும். குழந்தைகளை சதா சுகமானவர்களாக ஆக்குவதற்காக தான் தந்தை வந்திருக்கிறார். பூதங்களை விரட்டுவதற்கான யுக்தி பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பூதங்கள் வெளியேறிக்கொண்டே போகும். எந்த பூதத்தையும் கூட எடுத்து செல்லாதீர்கள். ஏதாவது பூதம் இருந்தால் இங்கு என்னிடம் விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று தந்தை கூறுகிறார். பாபா எவ்வளவு அழகானவர்களாக ஆக்குகிறார். லவ்லியாக ஆக்குற அப்படின்றார். பாப் தாதா இருவரும் இங்கு குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்கிறார்கள். தாய் தந்தை தானே குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்வார்கள். அவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. ஆக குழந்தைகள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், மேலும் அன்பாக நடத்த வேண்டும். அனைத்து விகாரங்களை தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுத்தால் கிரகணம் விலகிவிடும். அன்பினால் நீங்கள் யாரை வேண்டுமென்றாலும் வசப்படுத்த முடியும். அன்பாக புரிய வையுங்கள். அன்பு என்பது மிகவும் இனிமையான விஷயம். சிங்கம், யானை போன்ற மிருகங்களை கூட மனிதர்கள் அன்பினால் வசப்படுத்துகிறார்கள். அவர்களோ அசுர மனிதர்கள். நீங்கள் இப்பொழுது தேவதையாகிக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே தெய்வீக குணங்களை தாரணை செய்து மிக இனிமையானவராக ஆக வேண்டும். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களே அன்பினால மிருகங்களையும் வசப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீங்க. ஆகையால தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்க, இனிமையானவர் ஆகுங்க, அன்பினால் அனைவரையும் வசப்படுத்துங்க அப்படின்றார். புரிய வையுங்க அப்படின்றார். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது இது உங்களுடைய ரிட்டர்ன் ஜர்னி ஆகும். பரந்தாமத்திலிருந்து வந்துட்டோம், இப்போ வீடு திரும்புவதற்கான நேரம் அப்படின்றார். எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆத்மாவிற்குள் இருக்கும் ரஜோ தமோவின் துரு நீங்கிக் கொண்டே போகும். மேலும் எந்த அளவிற்கு துரு நீங்குகிறதோ அந்த அளவிற்கு பாபா என்ற காந்தத்தின் பக்கம் கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். கவர்ந்திழுக்கப்படவில்லை, ஈர்ப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக துரு இருக்கிறது என்று அர்த்தம். முற்றிலும் துரு நீங்கி சுத்தமான தங்கமாகிவிட்டால் அதுதான் கடைசி கர்மாதீத்த நிலை. நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் தூய்மையாக வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இல்லறத்தையும் பராமரியுங்கள், ஷரீர நிர்வாகத்திற்காக வேலை ஆகியவையும் செய்யுங்கள். கூட கூடவே இந்த படிப்பையும் படியுங்கள். இனிமையான குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுங்கள். தேகம் சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அவசியம் தூய்மையாக வேண்டும். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாபாவிடம் புத்துணர்ச்சி அடைவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும்.
இதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இது சதா நினைவில் இருந்தால் குழந்தைகளுக்கு அளவற்ற குஷி இருக்கும். குழந்தைகளுடைய ஈஸ்வரிய ரேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு வேகமாக முன்னால் ஓடுகிறீர்களோ அவ்வளவு புது உலகத்தின் காட்சிகள் அருகில் தென்படும். குஷி அதிகரித்து கொண்டே போகும். யாருக்கு காட்சிகள் தென்படவில்லையோ அவர்களுக்கு குஷி இருக்காது. ஸ்ரீமத் தந்தையினுடையதுதான். எவ்வளவு அன்பாக நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகி விடுவீர்கள். நான் ஸ்ரீமத் படி நடக்கிறேனா அல்லது மன்மத் படி, அதாவது என்னுடைய மனம் சொல்ற வழியில் நடக்கிறேனா என்பதையும் சார்ட்டில் எழுத வேண்டும். ஸ்ரீமத் படி நடப்பதினால்தான் நீங்கள் ஆக்யூரேட்டாக ஆக முடியும், அதாவது மிக சரியானவராக ஆக முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நான் என்னுடைய நேரத்தை வீணாக்க மாட்டேன். சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நொடியையும் பயனுள்ளதாக ஆக்குவேன். ஒருபோதும் பாபாவை மறக்க மாட்டேன். ஸ்காலர்ஷிப் அடைந்தே தீருவேன் என்று தனக்குத்தானே உறுதிமொழி எடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்போது இது நம்முடைய வானப்பிரஸ்த நிலை என்பது சதா நினைவிருக்க வேண்டும். கால்கள் நரகத்தின் பக்கம், முகம் சொர்க்கத்தின் பக்கம் இருக்க வேண்டும். அதாவது நரகத்துல இருந்தாலும் சொர்க்கத்தின் சிந்தனையில இருக்கணும், அல்லது இந்த நரகத்தை விட்டுட்டு நம்ம சொர்க்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த சிந்தனையில இருக்கணும். குட்டிக்கரண விளையாட்டை நினைவு செய்து அளவற்ற குஷியில் இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு உழைக்க வேண்டும். வரதானம். தன்னுடைய மிக உயர்ந்த பதவியின் பெருமிதத்தின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அத்தாரிட்டி சொரூபம் ஆகுங்கள். அதாவது உலகத்திலையும் சொல்லுவாங்க, மக்களுக்கு உதவி செய்யணும், நன்மை செய்யணும்னா ஒரு பதவி இருக்கணும். பதவியில இருந்தால்தான் செய்ய முடியும். அதுபோல மிக உயர்ந்த பதவியினுடைய பெருமிதத்துல நீங்க இருங்க. அந்த பதவியில இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும். அந்த அத்தாரிட்டி அப்போதான் இருக்கும். அதனால உயர்ந்த பதவியின் பெருமிதத்தின் அத்தாரிட்டி சொரூபம் ஆகுங்க அப்படின்றார். நாம் ஆல்மைட்டி அத்தாரிட்டியின் குழந்தைகள், அதாவது சர்வசக்திவானின் குழந்தைகள். இது மிக உயர்ந்த பதவி. இந்த உயர்ந்த பதவியின் பெருமிதத்தில் இருங்கள். அப்போது மாயாவின் அடிமைத்தனம் முடிந்து போய்விடும். இந்த அத்தாரிட்டி சொரூபம் ஆகுவதின் மூலம் எந்த ஒரு ஆத்மாவிற்கும் நன்மை செய்ய முடியும். யார் சதா இந்த பெருமிதத்தில் இருப்பார்களோ அவர்கள் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியத்தை அடைவார்கள். இந்த அத்தாரிட்டியை சதா நிலையாக வைத்திருந்தீர்கள் என்றால் உலகம் உங்கள் முன்பு தலைவணங்கும். நீங்கள் யார் முன்பும் தலைவணங்க மாட்டீர்கள். ஆகையால் பாபா கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த பதவி, அந்த உயர்ந்த பதவியின் அதிகாரம், அத்தாரிட்டி சதா நினைவிருக்கணும். அத்தாரிட்டி சொரூபமாக இருக்கணும். ஸ்லோகன். செய்விப்பவர் தந்தையின் நினைவின் மூலம் நான் செய்கிறேன் என்ற உணர்வை முடித்து விடுங்கள். அதாவது நான் என்ற அபிமானம் அல்லது நான் என்ற பற்று முடிந்து போய்விடும் அப்படின்றார்.
அவ்வியக்த சமிகை. இனிமைத்தன்மையின் மூலம் தந்தையின் அருகாமையின் காட்சி காண்பியுங்கள். அதாவது நாம இனிமையாக இருந்தால் அந்த இனிமைத்தன்மை அனைவரையும் பாபாவின் அருகில் கொண்டு வரும். நம்ம தந்தையின் அருகில் இருக்கிறோம் அப்படின்ற காட்சி அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சங்கல்பத்திலும் சொல்லிலும் கர்மத்திலும் இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். இதுதான் தந்தைக்கு மிக அருகில் இருக்கும் நிலையாகும். ஆகையால் பாபாவும் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று தினமும் சொல்கிறார். மேலும் குழந்தைகளும் பதிலுக்கு இனிமையிலும் இனிமையான பாபா என்று சொல்கிறீர்கள். நாள்தோறும் சொல்லும் இந்த இனிமையான சொல் இனிமையானவராகவே ஆக்கிவிடுகிறது. ஓம் சாந்தி. சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஊனுயிரை மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். மனம் மறந்து உன்னையே நினைந்திருப்போம். இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே, இருள்மிகு மனதை ஒளிமயமாக்கவே அருள் தரும் நல் தியானம் செய்வோம். உன்னையே நினைந்திருப்போம். உன்னையே நினைந்திருப்போம். சுடர்விடும் ஜோதியிலே சுந்தரன் உன்னை கண்டோம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம். அன்பருள் வழங்குபவர், ஒப்பில்லாத ஒளியவர், அண்ட சகாசரமாய் உருவான முதல்வன். சித்தத்திலே சிவனின் திருவருள் நிறைய